ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து அமாவாசை. நான் வந்து அவல் கேசரி தான் செய்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்மளால் எது முடியுதோ செஞ்சு வைக்கலாம். சக்கரை பொங்கல், வடை, பாயசம் அந்த மாதிரி. இன்றைக்கி வந்து நான் வந்து அவல் கேசரி தான் செய்கிறேன். இது வந்து கழுவி உலர்த்தி அதுக்கப்புறமா வந்து நம்ம வறுத்து பொடிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஈரத்தோட இது செய்ய முடியாது. இதை வந்து நம்ம வறுத்துட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு ரவை பதத்தில் பொடிச்சு எடுக்கணும். அதுக்கப்புறமா சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் முந்திரி, திராட்சை, சாஃப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். கலர் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கீ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நாம் பொடிச்சு எடுத்த பிறகு அளந்து எடுத்துக்கணும். ஒரு கப்பு அவலுக்கு நாம் வந்து ஒரு கப்பு சுகர் தான் போடணும். இது ரவை கேசுகிற மாதிரி நிறைய போடக்கூடாது. இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கீ சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது ஆறின பிறகு பொடிச்சு எடுத்துக்கலாம். ரவை பதத்தில் பொடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரவை பதத்தில் அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப வந்து மையாக அரைக்கக்கூடாது. அரைச்சாச்சு. அரைச்ச விழுது பார்த்திங்களா, ஒரு 1/2 தான் வருது. சுகர் வந்து கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப் எடுத்தோம்னா ஒரு கப்பு தான் நம்ம போடணும். 1/2 கப் எடுத்தோம்னா 1/2 கப் போட்டோம்னா சரியாக இருக்கும். வேணால் ஒரு 2 ஸ்பூன் அதிகமாக போட்டுக்கலாம், சுகர் ஜாஸ்தியாக வேணும்னா. இல்லை கீ சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி, திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் விட்டோம்னா இது கருகி போயிடும். இந்த கீலே நாம் வந்து இதை சேர்த்துடலாம். ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். இதை நம்ம இதோட சேர்த்துருவோம். அவல் ஆட் பண்ணிட்டு ஒரு கப்புக்கு 1.5 கப்பு தான் வந்து இது வாட்டர் ஆட் பண்ணணும். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ கலந்து வச்ச சாஃப்ரானை சேர்த்துக்கலாம். கலர் வேணால் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு துளி வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். சுகர் ஆட் பண்ணிடலாம். இது கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. இப்போது ஏலக்காய், முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிடலாம். ஏலக்காய், முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ் யூஷுவல் அமாவாசைக்கு வாழைக்காய் வறுவல், சாம்பார் வச்சுருக்கேன். அப்போது நம்ம வந்து படைக்க வேண்டியதுதான். இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், கீ வேணால் கூட சேர்த்துக்கலாம், என்ன கூட. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எடுத்துகிட்டு இப்படி போட்டோம்னா அப்படி சூப்பராக வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து கேசரி ஓட பதம். பாருங்கள், எடுத்து இப்படி போட்டோம்னா சூப்பராக அப்படியே வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எடுத்து நம்ம இப்படி போட்டோம்னா அப்படியே சூப்பராக இருக்கணும். இதுதான் பதம். அது பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருக்குது கேசரி. நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ படைக்க வேண்டியதான். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.